அறிவார்ந்த சொந்தங்கள் அனைவருக்கும் 77வது குடியரசு தினம் மற்றும் மகாத்மா காந்தி நினைவு தின நல்வாழ்த்துக்கள். நம் வெள்ளையரிடம் விடுதலை பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்க தனது உயிர் உடைமைகளை இழந்த தியாகசீலர்கள் மகாத்மா காந்திஜி, நேருஜி, நேதாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் மாமேதைகளை வணங்கி இறந்த உரையை துவக்குகிறேன். நம் தேசத்துக்கு வியாபாரம் செய்ய வந்த அந்நியர்கள் நம் தேசத்தின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான இயற்கை வளங்களையும் மித வெப்பம் கொண்ட சீதோச நிலைகளையும் கண்டு பிரமித்து போனார்கள். நம் தேசத்தை ஆண்டு அனுபவிக்க பேராசை கொண்டார்கள். தனது ஆயுத பலத்தை காட்டி நம்மை அடிமையாக்கி ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி கொண்டனர். ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத நம் மக்கள் அந்நியர்களை விரட்ட சுதந்திர போருக்கு தயாரானார்கள். மகாத்மா காந்தி அகிம்சை என்னும் ஆயத்தை கையில் ஏந்தி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்வோம் என்று விடுதலை போருக்கு தலைமை ஏற்றார். மறுபக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக இராணுவ படை உருவாக்கி போருக்கு தயாரானார். மக்கள் ஜாதி, மதம், மொழி, இன பேதமின்றி வெள்ளையனே வெளியேறு, வந்தே மாதரம் என்கிற மந்திர சொல்லை முழங்கி கோஷமிட்டனர். மும்முனை தாக்குதலை சமாளிக்க முடியாத ஆங்கிலேய அரசு நம் நாட்டை விட்டு வெளியேறியது. புதிய தலைமை ஏற்பவருக்கு தேசத்தின் வறுமை, வேலையின்மை, கல்வியறிவின்மை மற்றும் மத கலவரங்கள் போன்ற பெரும் சவால்களை சந்திக்க நேர்ந்தது. அந்நியர்கள் போகிற போக்கில் நம்ம இயற்கை வளங்களில் பெரும் பகுதியை சுரண்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். அவர்கள் இந்தியர்களுக்கு தேசத்தை ஆளும் நிர்வாக திறமை கிடையாது. ஜாதி மண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை என்று தங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்வார்கள். மீண்டும் நம்மைத்தான் ஆட்சி செய்ய அழைப்பார்கள் என்று உலக அரங்கில் பேசிக் கொண்டார்கள். அப்பொழுது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பாரத பிரதமராக பொறுப்பேற்றார். தேசத்தின் வலிமையான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார். பொதுப்பணித்துறையை உருவாக்கி அணைகள், அரசு கட்டடங்கள், சாலைகள், பாசன கட்டமைப்புகள் வடிவமைத்தார். காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. கோவா மற்றும் விசாகப்பட்டினத்தில் கப்பல் கட்டும் தளம் உருவாக்கப்பட்டது. சென்னையில் ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. குஜராத்தில் காண்டலா துறைமுகம் உருவாக்கப்பட்டது. சென்னையில் ஐடி என்கிற தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவை சுய நிர்ணய இந்தியாவாக, குடியரசு இந்தியாவாக, ஜனநாயக இந்தியாவாக தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் கற்ற கல்வியை மக்களுக்கு பயன்படும் வகையில் பல நாட்டில் கண்விழித்து அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்தார். அரசியல் சாசன சட்டம் மூலம் இந்திய தேசம் மேலும் வளர்ச்சியை நோக்கி பயணித்தது. சுதந்திரத்துக்கு முன் நம் தேசத்தின் நிலையை பார்த்தோம். சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவின் நிலையையும் பார்த்தோம். இன்று இந்தியாவின் நிலைமையையும் பார்ப்போம். இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய பொய், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சகோதர சகோதரிகளே, வரலாறு தெரிந்தால்தான் வரலாறு படைக்க முடியும். நம் வருங்கால தூண்களான இளைய சமுதாயமே விழித்தெழுங்கள். நம் தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உற்று கவனிக்க வேண்டிய தருணம் இது. குடிமக்கள் இலவசத்திற்காக கையேந்தி நிற்கிறார்கள். மது, போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி குடி நோய் மற்றும் மன அழுத்த நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குழந்தைகள், பெண்கள், முதியோர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. குற்றச்செயல்கள் பெருகி வருகின்றன. எல்லா துறைகளிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுகிறது. உணவுப் பொருட்களில் கலப்படம். மக்கள் குறைகளை கேட்பதில் அதிகாரிகளுக்கு அலட்சியம். தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இக்காலத்தில் தேசம் வல்லரசாக மாற்றத்தை நோக்கி செல்வோம். நம்ம ஜனநாயக கடமைகளை சரிவர செய்வோம். நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்போம். வாழ்க ஜனநாயகம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நமக்கு எல்லாமே கரெக்டா கட்டமைச்சு கொடுத்துட்டாங்க, குடியரசு தினமும் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடி ஏற்றிட்டு சாக்லேட் கையில கொடுத்தா சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அங்க அப்படிதான் ஸ்கூல் லைன்ல நின்றுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. நானு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அங்க பக்கத்துல இருக்க குழந்தைங்க பேசிக்கிறாங்க, உனக்கு சாக்லேட் கிடைச்சுதா,
எனக்கு கிடைக்கவே இல்லைப்பா. உனக்கு கிடைச்சுதா? சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. அதை வாங்குறதுக்காண்டி எவ்வளவு போராடி இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல, ஐயா உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் கரெக்டா மீட்டிங் வந்திருக்கிறீங்க, உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். இந்த காலகட்டத்துல இளைஞர்கள் அப்படின்னு சொன்னாவே நிறைய இடங்கள்ல நாங்க கேள்விப்படுற ஒரு விஷயம், இளைஞர்கள் அப்படின்னு சொன்னா அதுல வர ஃபீட்பேக் என்னன்னா மந்த் எண்டு, வீக்கெண்டு. பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா வர ஒரு ஃபீட்பேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, செல்லமா அழகா வளர்த்துருவாங்க, ஆனா போற இடத்துல யாருமே மதிக்காது. முதல்ல வீட்டுல மதிக்காது, அது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா அவங்க செல்லமா வளர்க்குறாங்களே. இந்த ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க, அப்பா வடி அப்பா வடின்னு, இப்ப அடிக்குதா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க வளர்த்துட்டீங்க, அடி வாங்குறீங்க, நம்ம அடி வாங்குறோம். ஓகே, போற இடத்துல ஒவ்வொருத்தரும் கணவன்ல இருந்து, மாமனார்ல இருந்து, மாமியார்ல இருந்து எல்லாம் அடி வாங்கணும். சோ பொம்பளை பிள்ளைங்கன்னு எடுத்துக்கிட்டா அவங்க அப்படி, நான் படிச்சுட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், யாருக்கு அடங்கணும், இந்த மனநிலை பெண்கள்கிட்ட இருந்து பொம்பளை பிள்ளைங்கிட்ட. எல்லார்ட்டையும் இல்ல, இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஐயோ மேடம் அப்படி சொன்னாங்கன்னு போய் வீட்டுல போய் உங்க அக்கா கிட்டயோ தங்கச்சிட்டயோ இல்ல கல்யாணம் நம்ம பொண்ணு கேட்கறாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான், என்னால பிரச்சனை வேண்டாம். அந்த மாதிரி குத்து மதிப்பா இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, குடியரசு தினம், சுதந்திர தினம், அந்த காலகட்டங்கள்ல இருந்த அந்த நிலைமையும் வேறு, குடும்ப வாழ்க்கை முறையும் வேறு. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அந்த சுதந்திரம், குடியரசு தினம் அப்படின்னா அதனுடைய புரியுது, கொடையேற்றுவாங்க, எல்லாம் மார்ச் பாஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஓகே புரியுது. ஆனா உண்மையாலும் ஆழ்ந்த அந்த விஷயங்கள் செய்யறதுங்கிறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். எவ்வளவு பேர் அடி வாங்கி, கொடிகாத்த குமரன், இதெல்லாம் நம்ம சிவாஜி ஆக்ட் பண்ற படத்துல இருந்து மற்ற படங்கள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். உண்மையாலும் அதை அனுபவிச்சு உயிர் நீத்தவங்க எத்தனையோ பேர், உயிரை துச்சமா மதிச்சு இருந்தவங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த வடிவமைச்சு கொடுத்தாங்க இல்லையா, அனைவருக்கும் சமம் அப்படின்ற ஒரு விஷயம், சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறது. மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாரு, உண்மை அதுதான் முக்கியம், உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. சோ அங்க அந்த சொன்ன, அதுக்காண்டி கஷ்டப்பட்டவங்க சொன்ன வார்த்தைகளை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது நம்ம கடைபிடிச்சு பார்ப்போம். வாழ்க்கை ஃபுல்லா கடைபிடிக்கிறதுங்கிறது வேற, ஒரு நாளாவது நம்ம கொஞ்சம் கடைபிடிச்சு பார்ப்போம் அப்படின்னா அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல. ஒரு நாள் ஃபுல்லா உண்மையை பேசணும்னு வச்சுக்கோங்க, முடியுமான்றது யோசிச்சு பாருங்க. நீங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பான், போயிட்டு இருப்பீங்க, நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பல்லாவரத்துல அப்பதான் வீட்டுல இருந்தே கிளம்பி இருப்பீங்க, ஃப்ரெண்டு போன் பண்ணுவோம், டேய் வந்துட்டியாடா, டேய் இதோட சைதாப்பேட்டை தாண்டிட்டா, எடுத்தோன்னு முதல் போய் சும்மா ஒரு விளையாட்டா தான் செய்றீங்க, இருந்தாலும் அந்த உண்மையே கடைபிடிச்சு வாழ்றதுங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். நீங்க நல்லா ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்றதுக்காக முடியுதா அப்படின்னு அடுத்த மீட்டிங்ல எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி சட்டம் அனைவருக்கும் சமம், உண்மை எல்லாருக்கும் சமம். ஆனா எல்லாருக்கும் கிடைச்சிருதான்னு கேட்டா நிறைய பேரு ஐயோ எனக்கு கிடைக்கல, யாருக்கு காசு நிறைய வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்ப நம்மளுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க பெரியவங்க எல்லாம், ஆனா அவங்க எல்லாம் உண்மைக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் போராடிட்டு இருக்கவங்க. நம்ம அமைப்புல அப்படிப்பட்டவங்களை நம்ம லீகல் அட்வைசர்ஸா நம்ம வச்சு அவங்களுக்கு மக்களுக்குரிய சேவைகளை கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அமைப்பினுடைய முக்கிய நோக்கமே, நம்ம ஐயாவுடைய நோக்கமே அதுதான். ஐயாவை பாக்குறீங்க, அந்த கோட்டு, அந்த ஒரு இது, அது அவங்களுடைய ஐடென்டிஃபைக்காக. ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்வா கடன் திருநெல்வேலியில சாந்தி அல்வா கடன் ஒண்ணு இருக்கும். முதல்லலாம் கரெக்டா குறிப்பிட்டு போய் அந்த கடையில வாங்குவாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப எங்க திரும்பினாலும் சாந்தி அல்வா கடை, டேஸ்ட் இருக்கான்னு கேட்டா டவுட். அப்ப அந்த சாந்தி அல்வா கடை வச்சிருக்கவங்க கூட அவங்களுக்கு தான் உண்மைங்கிறது காமிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. அவங்க போடுற பேக்கெட்லயோ வைக்கலையோ, அந்த மாதிரி நம்ம அமைப்பு நீதிக்காகவும் மக்களுக்காகவும் செயல்பட்டு இருப்போங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபை மார்க். ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒரு பிரச்சனை போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது, நீங்க யாருப்பா, உன் பேர் என்னப்பான்னு ஸ்டேஷன்ல கேட்டா கூட நான் ஹியூமன் ரைட்ஸ், ஏதோ உன் பேரை சொல்லுப்பா. அந்த மாதிரி நிறைய டென்ஷன் ஆகி ஐயாவுக்கு போன் பண்ண இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. உன் பேரை சொல்லுப்பான்னா ஹியூமன் ரைட்ஸ்ங்கிற, பண்ணிட்டு வந்தது தப்பு, இதுல வேற பெருசா ஹியூமன் ரைட்ஸ்ங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து. சோ அதே மாதிரி ஐயா பேரால பல விஷயங்கள் பல இடங்கள்ல நடந்ததாகவும் கேள்விப்பட்டோம். சோ அந்த விஷயங்களுக்காகவும் எல்லா விஷயங்களுக்காக நமக்காக ஒரு ஐடென்டிஃபை மார்க். இப்ப ஐயானா இப்படிதான் இருப்பாங்க, ஐயா லெட்டர் பேட்னா இப்படித்தான் இருக்கும், ஐயா விஷயங்கள்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கோட்டு சூட்டு அந்த கேப்பு அது இல்ல, நம்ம நடத்திட்டு இருக்கிறது உண்மைங்கிறது மக்களுக்கு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம்.
ஏன்னா கண்டிப்பா அந்த காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இவர் நேர்மையா நடக்கிறாரு. எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா செயல்பட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னா அப்ப அவர் எப்படி செய்வாரு? நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எங்க இருந்து சொந்த வீடு உடனே ஜி பூமான்னு வந்துருமா? சென்னையில வராது. ஒரு எம்சியா இருப்பாரு, அவருக்கு 4 வீடு இருக்கும், தப்பா சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு துறையும் அவர்களுடைய வருமானம்ன்றது ஒண்ணு, பிளஸ் அவங்க உழைப்புங்கிறது ஒண்ணு, அவங்க செயல்பாடுகள் ஒண்ணு. யாரையும் குறை சொல்லல. நான் அப்படி இருக்கிறதுக்காண்டி நீங்க அப்படி இருங்க நம்ம சொல்ல முடியாது. அவன் அதான் சொல்லுவான், நீ இருக்கிற உனக்கு பொறுத்தவரை இதுப்பா எனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் சொல்லல, நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா வாழ வேண்டும். சோ மகாத்மா காந்தியடிகள் சொன்ன அந்த விஷயத்துல அந்த ஒரு சில விஷயங்கள், அகிம்சை முறை, அந்த முறையை ஃபாலோ பண்றது நம்ம ஐயாவுடைய பழக்கம். அடுத்தது உண்மையா முடிஞ்ச அளவுக்கு மக்கள் கொண்டு வராங்களா, இதான் உண்மை, இதான் நடக்குது, இதான் விஷயம், இந்த சொல்லி செய்யறதுங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம செயல்படுறவங்கள நம்ம கூட வச்சுக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசங்கள் இருந்தாலும் உண்மை எனக்கு இருந்தாலும் உண்மை தானே. சமங்கிறது எல்லாம் எந்த காலத்திலயும் சமம் தானே, நாம தானே அதை வேறுபடுத்தி இருக்கிறோம். சோ அந்த மாதிரி இல்லாம ஐயா இந்த காலகட்டத்துல சொன்ன மாதிரி ஐயா அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஐயா கூட பயணிக்கிற எல்லாரும் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வந்திருக்கிற உறுப்பினர் பெருமக்களாகிய நீங்களும் பொறுப்பாளர்களும் சரி, இன்னும் பொறுப்பாளர்கள் சொல்ல மறந்துட்டேன், உறுப்பினர்கள் வருவாங்க, திடீர்னு பிரச்சனை கிடுகிடுன்னு 10 பேர் சேர்ந்து வருவாங்க. ஐயோ எங்க வீட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு 20 பேர் வாசல்ல நிப்பாங்க. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கப்பா இந்த மீட்டிங்க்கு ஒரு 4 பேர் கூப்பிட்டோமே, இல்ல இன்னைக்குதான் வேலை இருக்கான். ஓ அப்படியாப்பா, சரி. ஏன்னா நாங்க பழகி போச்சு, அந்த முதல் சொன்னால எடுத்தான சொன்னால அந்த பொண்ணுக்கு பழகி போச்சுன்னு, அந்த மாதிரி எங்களுக்கும் பழகி போச்சு. ஆனா எங்களுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறவங்க அப்படி இல்லை. பாருங்க, வந்திருக்கிறவங்க 3/4 பேர் பொறுப்பாளர்கள் தான் இருப்பாங்க. பொறுப்பாளர்கள் இன்னைக்கு நிலைமைக்கு நாங்க என்ன சொல்றோமோ அந்த பொறுப்புகளை ஃபாலோ பண்றவங்களா, அதை கரெக்டா கடைபிடிக்கிறவங்களா இருப்பாங்க. முடியலனாலும் அதையும் சொல்லுவாங்க, என் குடும்ப சூழ்நிலை எப்படி, எனக்கு இப்படி இருக்கு, உடம்பு சரியில்லை ஐயா, இந்த பொறுப்பை என்னால சரிவர வழி நடத்த முடியல, கொஞ்சம் நீங்க மாத்தி கொடுங்க, அதையும் சொல்லுவாங்க. சரி, சந்தோஷம். ஏன்னா நம்ம கொடுக்கும்போது இன்னைக்கு பார்த்திருப்பீங்க நிறைய பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து வாங்கணும். சோ அந்த விஷயங்கள் அதுதான். ஏன்னா வரும்போது அவங்க சேரும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் கையில கொடுக்குறோம். சோ அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக திரும்ப வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அதுல ஒரு கையெழுத்து வாங்குவோம். எதுக்கு சொல்றேன்னா, நாம அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. அது மாறாது இல்லையா, உண்மை மாறாது, அனைவரும் சமம்ங்கிறது மாறாது. எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளும் எப்படி தீமை தான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், நன்மை மாறாது. சோ அந்த வழியில மகாத்மா காந்தி வழியிலும் சரி ஐயாவும் வழி நடக்கிறாங்க, நம்ம மக்கள் எல்லாரும் வழி நடத்துறாங்க. அதைத்தான் இன்றைய காலகட்டத்துல ஐயா சொன்னாங்க, உழைப்பு உழைப்புன்னு சொன்னாங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்க இந்த நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். மகாத்மா காந்தியுடைய நினைவு நாளை கொண்டாடும் போது அவங்க பெருமையெல்லாம் சொல்லும் பொழுது, ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தின ஒரு பெருமைகளை பற்றி சொல்லும் பொழுதும், இன்றைய நாளில் நம்ம மத்தியிலே ஒரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்கிறது அவங்களுடைய ஐயா அட்வொகேட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சோ அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஐயா நாசியான் பிடிகோரி அவங்க ஸ்கூல்ல பணியில பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல நம்ம ஏற்கனவே போனட்டும் நம்ம சொல்லியிருக்கோம், பல ஆண்டுகளாக பிள்ளைங்களை எந்த அளவுல வளர்த்தெடுக்கணும், ஆன்மீகத்துறையிலும் சரி. ஆன்மீகம்ங்கிறது மதத்தை பத்தின பேச்சு கிடையாது. ஆன்மீகம்னா நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அதை ஒரு சில மக்கள் அப்படி நடத்துறதால அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். ஆன்மீகம் சொன்னாவே அந்த இடத்துல அது உண்மை, அதுதான் ஆன்மீகம். அன்பு, அதுதான் ஆன்மீகம். விட்டு கொடுக்கறது, அதான் ஆன்மீகம். தன்னிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிறது, அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே அதுதான். ஜீசஸ்ங்கிறது இல்ல, முருகன் சொல்றது இல்ல, சிவன் சொல்றது இல்ல, அல்லான்னு சொல்றது இல்ல. அவங்க எல்லாரும் இந்த பண்புகளை கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பண்பை விட்டுட்டு மதத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நான் ஒன்னு அடிப்பேன் நீ என்ன அடிப்பேன், சமுதாயத்துல எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு. வடநாட்டுல இருக்க நம்ம மக்கள்லாம் நிறைய பேரை பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே புரியாம ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்லிட்டு எந்த துவமாவும் இருக்கட்டும், கிறிஸ்தவத்துவமா இருக்கட்டும், இந்துத்துவமா இருக்கட்டும், இஸ்லாமியத்துவமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவங்க எல்லாம் கத்து கொடுத்தது இந்த மத சண்டை, இனச்சண்டை, இதெல்லாம் வராது. இது பார்த்துருப்பீங்க, ஜாதி சண்டை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இதுல காமிச்சிருப்பாங்க 23ஆம் புலிகேசில ஒரு இக்குக்காக ஜாதி மாறி போச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்காக. சோ அது கிடையாது. ஜாதிங்கிறது மதங்கிறது அது கிடையாது. அது எதுக்குன்னா மக்களை ஒன்று கூட்டி சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம். இதை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மண்டையை பிடிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அதான் பெரிய விஷயம், மனசு கஷ்டம். சோ அதனால காந்திய வழியில ஜவஹர்லால் நேரு அவங்க வழிமுறைகள்ல அவங்க சொன்ன மாதிரி உழைப்பு உருவாக்குதல், குடும்பத்துல அவங்கவுங்க உழைச்சா அந்த குடும்பம் கண்டிப்பா தன்னாலும். சமுதாய பணியில எல்லாருமே எல்லாத்தையுமே இழந்துட முடியாது, அது எல்லாராலையும் முடியாது.
அதையும் பிரபஞ்சம் ஏத்துக்கணும். அப்பதான் அதை செய்ய முடியும். நீங்க நினைச்ச உடனே செஞ்சிட முடியாது. 2 நாள் செய்யலாம், 3 நாள் செய்யலாம், 4வது நாள் உங்களுக்கு ஒரு சோதனை வரும், பிரச்சனைகள் வரும். அதனால அவங்கவுங்க உழைக்கும் பொழுது அந்த உழைப்பினுடைய பணம் சேரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்குடைய குடும்பம் செழிப்பா இருக்கும். நீங்க செழிப்பா இருக்கும் பொழுது மத்தவங்க அடுத்து இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க. அதுதான் அந்த இடத்துலதான் நீங்க நிக்கிறீங்க. அனைவரும் சமம், நமக்கு கிடைச்சதை மத்தவங்களோடு பகிர்ந்துக்குவோம். இந்த மாதிரி உணர்வுகள், எண்ணங்கள் இதையெல்லாம் வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பாதான் நம்ம அமைப்பு. அதற்காக தான் ஒவ்வொரு நாளையும் முக்கியமான நாட்களை நாங்க சிறப்பிக்கிறோம். அதற்குரிய மக்களை கூப்பிட்டு நாங்க விருதுகள் வழங்கி எல்லா விதத்திலையும் அவங்கள சிறப்பிக்கிறோம். சரிங்களா? ஐயா சொன்னதனுடைய சாராம்சமே அதுதான். மகாத்மா காந்தியுடைய அகிம்சை வழி, அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய உழைப்பு, நாட்டை உருவாக்குறதுக்காக, நம்ம அவங்கவுங்க வீட்டை உருவாக்குறதுக்கு, நம்ம அமைப்பை உருவாக்குறதுக்கு. ஒரே கையில அப்படி தட்டிக்கிட்டே இருந்தா ஓசை இருக்காது இல்லைங்களா? பல கைகள் சேர்ந்து தட்டினா இப்ப கை தட்டலாமே. அதைத்தான் சொல்ல வரேன். சோ ஓசை வருது இல்லைங்களா? இதை நாம எல்லாரும் சேர்ந்து முயற்சிப்போம். ஒன்னும் கவலை இல்லை. கண்டிப்பா வருங்கால இந்தியா வல்லரசாக இருக்குன்றது ஐயா சொன்னாங்க. அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன்.